சரி ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன். அதில் நம்ம பேசிக் தெரியும். I power 0 equal to 1, I square equal to -1, I cube equal to -I, I power 4 equal to 1, 1 by I equal to -1. இதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணோம். 2.1 என்ன இது I பவரில் எடுக்கிற எது வந்தாலும் 4ஆல் வகுக்கணும். சரியா, அது வந்து என்னது A பவர் m + n, A பவர் m, A பவர் n பிரிக்க தெரியணும். சரிங்களா, அந்த மாடல் தான் நம்ம போட்டோம். இது வந்தாலும் 4ஆல் டிவைட் பண்ணால் அதோட வேல்யூ 1 நான் வச்சுட்டு அதை போட்டோம். இப்போ நம்ம 2.2 பார்க்க போகிறோம். ஆர்கன் தளம் ஆர்கன் பிளேன்னா ஒன்றும் கிடையாதுப்பா. ஜஸ்ட் சொல்கிறேன், நம்மளுக்கு பேசிக்காக Z = x + IY, Z = x + IY. அதாவது நான் என்ன வச்சுக்கேன், இசட்னா ஒரு ரியல் பார்ட் இருக்கணும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கணும். சரியா, அது பேசிக்காக சொல்லுவோம். அதுக்கு டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரியல் பார்ட் இது, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரியல் பார்ட்டு, ஒய் ஆக்சிஸ் வந்து அது இமேஜினரி பார்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, 2 + I -2 + I னா -2 இந்த பக்கம் வருது ரியல் பார்ட்டு, இந்த பக்கம் போடணும் -2. இமேஜினரி பார்ட் என்னது +I, I என்னது 1, அப்போ இங்கே போகணும். அந்த மாதிரி இந்த டயக்ராம் போகிறத இதை பற்றி ஃபுல்லாக இந்த பயிற்சி ரொம்ப ஈஸியான பயிற்சி தான். இதில் எப்படின்னா வச்சுக்கேன், கலப்பெண்களின் கூட்டல், கலப்பெண்களின் பெருக்கல், கலப்பெண்ணின் திசையில் பெருக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெருசாக இல்லை. Z = x + IYன்னு வச்சுட்டு நான் போதும். அந்த ஆர்கனில் வந்து டயக்ராம் எல்லாம் எப்படி வரையணும்னு சொல்லி தருவோம். சரியா, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம சம்ஸ் போனால் ஈஸியாக புரிஞ்சிச்சுப்பா. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ரியல் ஆக்சிஸ், ஒன்று இமேஜினரி ஆக்சிஸ். ரியல்னா ரியல், நம்ம கிராஃபில் எப்படி எக்ஸ்னா எக்ஸ் ஹெச்சில் குறிப்போம், ஒய்னா ஒய் ஹெச்சில் குறிப்பிடலாம், அந்த மாதிரி தான். சரியா, சரி 2.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். Z = 5 - 2i மற்றும் W = -1 + 3 கொண்ட கீழ்காண்பவைகளின் மதிப்புகளை காண்க. சரி, இதை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 2.0 ஆர்கன் தளம். Z = 5 - 2i மற்றும் W = -1 + 3 கொண்டு கீழ்காண்பவைகளின் மதிப்புகளை காண்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், Z + W. சரி, Z + W ஒன்றும் இல்லைப்பா, இசட்டோட வேல்யூ எழுதுங்க. 5 - 2i ப்ளஸ், இங்கே ப்ளஸ் கொடுத்தாலும் ப்ளஸ். டபிள்யூட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -1 + 3i, -1 + i. ஒன்று ரியல், அது மெய்ப்பகுதினா I இல்லாத பகுதி. இங்கே என்ன இருக்குது? 5, இங்கே -1, இதான் மெய்ப்பகுதி. அது முதல்ல இங்கே 5ல் -1 போனால் எவ்வளோ வரும்? 4. ஓகே, இங்கே 3i இருக்குது, இங்கே 2i இருக்குது. 3iயில் 2i போனால் என்ன வரும்? +i. அவ்வளோதான், 2 மார்க்கு. சரியா, ரெண்டாவது கொஷின், Z - IW கொடுத்துருக்காங்க பாரு, Z - IW. சரிங்க, பாருங்கள், இசட்டோட வேல்யூ பாருங்கள். 5 - 2i -i, டபிள்யூட வேல்யூ என்னது? -1 + 3i. சரி, 5 - 2i இருக்கா, அதை எப்படி இதுங்க? 5 - 2i. இந்த -iயை கொண்டு உள்ளே போயிருக்கணும். மைனஸும் ப்ளஸ்ஸு, ஓர் i, அடுத்து மைனஸு ப்ளஸ்ஸு, மைனஸும் ப்ளஸ்ஸும் பிறகுனா மைனஸ் i × iனா I² வரும். இங்கே முன்னா இருக்குது கோஎஃபிஷியன்ட், கீழே இருக்குது 3i². சரி, 3i². இப்போ இதுக்கு ஆன்சர் போடலாமா? பாருங்க, 5 - 2i + i, -3, I² வேல்யூ ஞாபகம் வச்சுங்க. I² வேல்யூ என்னது? -1. அப்போ therefore ஆன்சர் 5 - 2i + i, -3. இப்போ கேள்வியில் எழுதலாம். 5 3 எவ்வளோ? 8. மெய்ப்பகுதி எத்தனை? 8. 2iயில் ஒரு i போனால் -i. இதான் அடுத்த சமக்கான ஆன்சர். சரியா?